ஜான் ஜபராஜ் இந்த கால வாலிபர்கள் மத்தியில் பெரிய ஒரு மாறுதல்களை கொண்டு வந்தவர். அவர்களுடைய மனதில் இடம் பிடித்த ஜான் ஜபராஜ் நடனம், பாட்டு இவைகளை மக்களிடம் பரப்பி மிக பிரபலமானார். அது அவருடைய தனித்திறமைகள். பாட்டு பாடுறதும், டான்ஸ் ஆடுறதும், மக்களோட இடையிடையே பேசுறதும் அவருடைய தனித்திறமைகள். அதெல்லாம் அதை வச்சு அவர் மேலுக்கு வந்துருக்கலாம். எப்படி ஜான் ஜபராஜ் அதை மட்டுமே பயன்படுத்தி மக்களை என்கரேஜ் பண்ணுறதோ இல்லை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதோ அதை வச்சு அவர் கண்டினியூ பண்ணிடலாம். ஆனால் இவர் பாதியில் வழி விலகிட்டார். இவருக்கு பண ஆசை நிறைய வந்துடுச்சு. எப்படி நம்ம கார் வாங்கணும், ஹெலிகாப்டர் வாங்கணும், ஏரோப்ளேன் வாங்கணும். அதுக்கு இந்த இவங்க கொடுக்குற காணிக்கெல்லாம் நமக்கு போதாது. அதெல்லாம் பக்கெட்டில் எடுக்கணும். சின்ன பையில எல்லாம் எடுக்கக்கூடாது. பக்கெட்டுன்னா அது நிறைய இருக்குது. நமக்கு எல்லாருக்கும் தெரியல எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியும். 10 ரூபா போட்டால் கேவலம், ஒரு 500 ரூபாய் போடணும். இப்படி அவர் ஐடியா பண்ணி இந்த பக்கெட்டில் காணிக்கை எடுத்தார். அதுவும் இல்லாத அதோடு நிறுத்திட்டு தான் பரவாயில்ல. ஏன்னா அதுவும் இல்லாத இந்த பால் தங்கையா போன்றவர்களோடு சேர்ந்து அவர் இந்த நேச்சுரல் பவர், ஹீலிங் பவர் இதெல்லாம் பண்ணி ஏமாந்து போயிட்டார். அதனால அவர் தோற்று போய்விட்டார். வெளிநாட்டுக்காரங்க உங்கள் பர்ஸில் பணம் ஏறிடும், அக்கௌண்ட்டில் பணம் ஏறிடும், செல்ஃபோனில் சார்ஜ் ஏறிடும், இதெல்லாம் இவங்க பின்னால் போட ஆரம்பிச்சிட்டார். யார்? ஜான் ஜபராஜ். இதெல்லாம் போலிகள்ன்றது அவர் நம்பலை. இதெல்லாம் கருத்தில் வச்சு இவங்க மக்களை மயக்கிறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்றது ஜான் ஜபராஜ் நம்பலை. அதனால பால் தங்கையா ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு மனுஷன், வயது முதிர்ச்சி, அறிவு முதிர்ச்சி இல்லாத ஒரு மனிதர் இந்த பால் தங்கையா, பெங்களூரில் இருக்கிற பால் தங்கையா. இப்படி ஜான் ஜபராஜ் அவர் வலையில விழுந்துட்டார். பால் தங்கையா மயக்கிட்டார் ஜான் ஜபராஜ், சிரிச்சு பேச்சு மயக்கி. இப்படி இந்த ஜான் ஜபராஜோட வாழ்க்கையை நாசம் செய்து விட்டார் இந்த பால் தங்கையா. இப்படி இந்த வழியிலெல்லாம் போனதுனால தான் ஜான் ஜபராஜுக்கு இப்போ இந்த நிலைமை. ஏன்னா எல்லாம் இந்த வீண் பழி, அவருடைய சபைகள் நொறுக்கப்பட்டது, பல இன்னல்கள் இக்கட்டுகளையும் சந்திக்க நேரிட்டது. எதனால இல்லை? இந்த பால் தங்கையா போன்ற ஒரு போலி போதனால தான். இந்த கிறிஸ்தவம் என்றது மனிதனுக்கு ஒரு வாழ்வியல் புத்தகம். இந்த பைபிள் என்றது அந்த வாழ்வியலை தான் நம்ம சொல்லணும். பைபிள் இருந்து இன்னைக்கு கோடான கோடி மக்கள் வாழ்ந்துங்கிறவங்க, வாழ போறவங்க, இனிமேல் பிறந்து வளர போறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு வழிகாட்டி எதுனா அந்த பைபிள் தான். வேதம்ன்றது ஒரு வாழ்க்கை வழிகாட்டி புத்தகம். அந்த வாழ்க்கையை வழிகாட்டுறது யாரோ இந்த வேதத்தை வச்சு வாழ்க்கைக்கு வழிகாட்டுறது கிடையாது. இந்த பால் தங்கையா பெரிய அற்புதம் பண்ற மாதிரி, பெரிய பாட்டு பாடுற மாதிரி, பெரிய பேச்சு பேசுற மாதிரி ஒன்றுக்கு உதவாத விஷயத்தை தான் இன்னைக்கு பால் தங்கையா செஞ்சுருக்காரு. நிறைய பேர் இவர்கிட்ட ஏமாந்தவங்க, 1000 லட்சங்களும் கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர். கன்னிங் ஃபெலோ யாரு? இந்த பால் தங்கையா ஒரு ஏமாற்றுக்காரர். அவரை நம்பின இந்த ஜான் ஜபராஜ் இப்போ கைது வரைக்கும் போயிட்டார். அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். அதெல்லாம் எப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாதது நம்ம செஞ்சோம்னா கண்ணில சிக்கிடும். கண்ணி நமக்கு எதிராக வைக்கப்பட்டிருக்கிற கண்ணில சிக்கிடும். இந்த தவறான மனிதர்களோடு நம்ம சகவாசம் வச்சா, வேதத்துக்கு விரோதமாக நம்ம வாழ்ந்தோம்னா கண்ணி என்னும் மலையில சிக்கிடும். இப்படித்தான் ஜான் ஜபராஜ் இன்னைக்கு அரசு செய்து விசாரணை வளைத்துக்குள்ள இருக்குது. அது இன்னும் இன்னைக்கு 25 நீதி விசாரணை போயின்னு இருக்கோம். இன்னத்துக்கு அது முடிவுகள் அறிவிக்கப்படும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் ஜான் ஜபராஜ் தவறு செய்தாரா இல்லையா அப்படின்றது நம்ம முடிவெடுப்போம். இனிமேல் ஜான் ஜபராஜ் இது போன்ற கள்ளப்போதர்களையும் திருட்டு போதர்களையும் அவர் நம்பக்கூடாது. அவர் தனியாக போய் டான்ஸ் பண்ணாரா, பாட்டு பண்ணாரா, மக்களை என்ஜாய் பண்ணாரா, அவர் என்டர்டெயின் பண்ணாரா, அதோட போயிட்டே இருக்கணும். ஒரு கட்டிட சபையோ இந்த பால் தங்கையா போன்ற கட்டிட சபையில் கட்டினா ஊயின் கத்துற ஆளுகிட்ட தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் கத்திற்கு அருவறுப்பான ஒரு காரியத்தை இந்த பால் தங்கையா போன்றவர்கள் கட்டிட சபையில் கட்டின்னு அங்கே கை தட்டிட்டு காணிக்க வாங்கின்னு வர அந்த சர்ச்சு மெம்பர்களை போட்டு அவங்களுடைய பாக்கெட்டை காலி பண்ணின்னு உட்கார்ந்து கத்திற்கு அருவறுப்பு. அதுக்காக உருவாக்கப்படலை மனிதனை, அதுக்காக எழுதப்படலை இந்த பைபிள் நம்முடைய பாடி சம்பந்தப்பட்டது. நம்முடைய பாடியை எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், வியாதி இல்லாத, ஆபத்து இல்லாத, அதில் காயங்கள் இல்லாத நம்ம பார்த்துக்கணும். இந்த பாடி அது வலிகள் நிறைந்த ஒரு பாடி. நம்ம சரீரமானது வலிகள் ஒரு உறுப்பு. என்ன எங்கே தொட்டாலும் எங்கே கிள்ளனாலும் வலி எடுக்கும். அப்படியாப்பட்ட உடம்பை நம்ம எப்படி பத்திரமா பார்த்துக்கணும்.
அதுதான் சொல்லுது பைபிள். பைபிள் என்ன சொல்லுது? பாடியை பத்திரமா பார்த்துக்கோ, அப்பதான் இந்த உலகத்தில் நீ பழைப்ப. உன் சரீரத்தை ஆரோக்கியமா வச்சுக்கோ, அப்பதான் உன் சந்ததிக்கு நீ உதவியா இருப்ப. உன்னுடைய அறிவை வளர்த்துக்கோ, அது உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உனக்கு தேவைப்பட்ட பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கும் அந்த அறிவு, கல்வி அறிவு. இதுதான் இந்த பைபிள் சொல்லுது. அதை விட்டுட்டு கை தட்டின்னு பாட்டு பாடிட்டு கட்டடமா சுத்தின்னு டி மோகன் பின்னால ஒரு கூட்டம், மோகன் சி பின்னால ஒரு கூட்டம், பால் தங்க பின்னால ஒரு கூட்டம், பால் தங்கன் பின்னால ஒரு கூட்டம், டிபிஎம் நாங்க தான் அப்படின்ற ஒரு கூட்டம். இப்படியெல்லாம் மக்கள் ஓடி ஓடி தங்களை வாழ்க்கையை இழந்துட்டாங்க. இவங்க இந்த கள்ள போதனைகளை பைபிளுக்கு விரோதமான, நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமான விஷயத்தை வேதத்தில் சொல்லுறதுனால அதை நம்ம ஃபாலோ பண்ணி வீணா போயிடுச்சு வாழ்க்கை இன்னைக்கு. அதுதான் நடந்த வேலை. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை என்பதை முக்கியத்துவப்படுத்தி தான் இந்த வேதம் எழுதப்பட்டது. அந்த வேதத்தின்படி நம்ம வாழ்ந்தா 4 பேர் அசிங்கப்படாத வாழலாம். எப்படி கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையாக இருக்கணும், எப்படி சந்தோஷமாக இருக்கணும், எப்படி எப்போ விட்டு கொடுக்கணும், எதை எப்படி செய்யணும்னு ஆலோசனை பண்ணி செய்து நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சந்ததியை, நம்முடைய தலைமுறைகளை நடத்தி செல்ல வேண்டும். அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த பைபிள். ஏன்னா அதை நம்ம குடும்பன்றது பைபிள், குடும்பன்ற வார்த்தை பைபிள் இருக்குது, கணவன் மனைவின்றது பைபிள் இருக்குது, பிள்ளைகள்ன்றது பைபிள் இருக்குது, உற்றார் உறவினர் தாய் தகப்பன்ன்றது பைபிள் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்குது பைபிளை. இன்னைக்கு அது நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாததாக மாற்றிட்டாங்க இந்த பார்த்தங்க போன்ற போலி போதகர்கள். ஜான் ஜெபராஜ் இனிமே இவர்களை போன்றெல்லாம் நாடக்கூடாது. அவர் வெளியில் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு பின்மாற்றமான பின்னால் இவர் கைதுக்கு முன்னால் யார் யார் கூடலாம் சகவாசம் வச்சுருந்தாரோ அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு இவருக்குன்னு ஒரு தனி பாதை வழியை வகுத்துக்கின்னு போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.